சாதுக்கள் இன்னைக்கும் நடமாடின்றிருக்கிறாளே, பரமேஸ்வரன் நடமாடுறது போல விபூதி ருத்ராட்சங்கள் தரித்து கொண்டு ஸ்ரீதர ஐயாவாள் வெங்கடேஸ்வர ஐயாவாளை போல பரமேஸ்வரா என்று சொல்லிக் கொண்டு இன்னைக்கும் சாதுக்கள் சஞ்சரிக்கிறாளே. வைதிகாளாகவும் பக்தர்களாகவும் அவர்களை பார்த்துட்டோம்னா தேபியோ கரம் நம. இந்த சாதுக்களை சேவிக்கணும். அவதானே நடமாடும் கோவில்கள், அவர்களை சேவிக்கணும் அப்படின்னு வேதமே சொல்றது. சாத்வதர்கள்னு பேரு அவளுக்கு, பாகவத ஆளுக்கு. அவர்களை சேவிக்கணும். எப்படி அவர்களுக்கு தொண்டு செய்யணும், அவர்களை எப்படி சேவிக்கணும். நம்ம பக்த புரீஷஸ்தவத்துல ஒரு கதை சொல்றது, அடியார்களுடைய சரித்திரம் தான், இருந்தாலும் இதுலேருந்து எடுக்கிற பெரிய புராணத்துல சொல்லியிருக்க அந்த கதை. திருஞான சம்பந்தர் சரித்திரத்திலேயே திருஞான சம்பந்தர் வாகீசருங்கிற அப்பர் இரண்டு பேரும் சமகாலத்துல சஞ்சாரம் பண்ண மகான்களோ இல்லையா. வாகீசகாசிபிகாமுவாக பகவன் சம்பந்தமூர்த்தே சிசோ விருத்தோப்யேவமமும் சதுர்த்தம் அனமதீகே விப்ரோபி வாகீஸ்வரம் ஆபூதிர்கிரிஜாபதே தவ பதாம்போதைக நிஷ்டாத்மனாகாம் நோ ஜாதிஹி ந வயஹ ந சைவ தனமபி ஆத்மோன்னதே காரணம். வாகீசஹா, வாகீசர்னா அப்பர். ஞான சம்பந்தருடைய புகழெல்லாம் அப்பர் கேள்விப்படுறார். இப்படி ஒரு குழந்தை இருக்காரா, இப்படி ஒரு குழந்தை இருக்கார். எல்லா கோவிலையும் போய் பதிகம் பாடுறார். அப்பரும் வயோதிகர், வேளாளர். அவர் பிராமணர் இல்ல. திருஞான சம்பந்தரும் சிவபாத ஹிருதயங்கிற அக்னிஹோத்திரியான பிராமணனுடைய புத்திரர். 5 வயசுக்கு உபநயனமாகி வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணினவர். அம்பிகையே அவருக்கு ஞானப்பால் கொடுத்தார். அப்பேற்பட்டவர் வரார். முத்துக்குமரனுடைய அவதாரமாவே இருக்கிறவர் அவர். அதனால சிபிகை, முத்து பந்தல், சிபிகையை தூக்குறதுக்கு சிவகணங்கள் எல்லாம் பரமேஸ்வரனே அவருக்கு கொடுத்திருக்கான். இந்த சிபிகையில தான் வருவார். ஒவ்வொரு க்ஷேத்திரமாக வந்து பதிகம் பாடிட்டு வர்றார். இதெல்லாம் கேள்விப்படுறார் வாகீசர். இந்த குழந்தைய நான் பார்க்கணுமே, அவரை நான் பார்க்கணுமே, அவரை நான் பார்க்கணுமே, இந்த கிழவரை ஆசைப்படுவார். சம்பந்தர் திருவையாறு வரப்போறார். திருவையாறுன்னு ஒரு க்ஷேத்திரம், அங்க வரப்போறார். ஒரே ஏற்பாடுகள் நடக்கிறது. ஆசையா பக்தர்கள் எல்லாரும் வரவேற்புக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அங்கேருந்து தேவாரங்கள்லாம் பாடிக்கொண்டு சிவநாமங்கள்லாம் சொல்லிக் கொண்டு சிவகணங்கள்லாம் வரார்கள். அங்கேருந்து கூட்டமா வரார்கள், இங்கேருந்து கூட்டமா வரார்கள். பல்லாக்கு தூக்கிண்டு, எல்லாரும் பக்தாள் தான். சம்பந்தரை தூக்கிண்டே போயிடுவான். அவ்வளவு ஆசை அவளுக்கு சம்பந்தர் இடத்துல. ஆனா எல்லாரும் சிவபக்தாள் தூக்கிண்டு போயின்னு இருக்கிறார். அங்கேருந்து ஒரு கோஷ்டி வருதா, அந்த கோஷ்டி தாங்கள் தூக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால இந்த கோஷ்டி விலகியாகும். இவாளும் பாசுபதாள், இவாளும் மாகேஸ்வராள், அவளும் மாகேஸ்வராள். இவாள் விலகினா அவ கையில கொடுத்துட்டாள். அவ கையில தூக்கிண்டே போயிருக்கா. அந்த அழகெல்லாம் பார்த்துன்னு போறா. திருவியாறு இருக்கிற அழகெல்லாம் பார்த்துன்னு போறா. பதிகத்துல அருமையா பாடுறாரு. இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இவர் பார்க்க வருது பஞ்சநதேஸ்வரர் இல்ல, அப்பர் சுவாமிகளை எங்க பார்க்கலாம். அவரும் கோவில்கள்ல பதிகம் பாடுறார், சஞ்சரிக்கிறார். ஆனா நாங்க 2 பேரும் சந்திச்சதே இல்லையே. அவரோ நாடோடி. அப்பர் வந்து கோவில் தரிசனம் பண்ணுவார். இந்த பிரசாதம் மடப்பிள்ள கொடுத்து அப்படி சாப்பிட்டு போயிடும். முழங்கால் துண்டுதான் கட்டின்னு இருப்பார். ஒவ்வொரு கோவில்லையும் புல்லு செத்தி உழவார திருப்பணி அவருடைய கைங்கரியமா இருப்பதனால கையில ஒரு உழவாரம் வச்சுட்டு இருப்பார். எங்கேயுமே பந்துக்கள், எல்லா இடமே படுத்துக்கிற இடம், எங்கேயுமே சாப்பாடு. அப்படி சஞ்சரிக்கக்கூடியவர். அவர் எந்த ஊருன்னு போய் தேடி பார்க்கிறது, அவருக்கு எங்க மடம் இருக்கு எங்கூன்னு போய் தேடி பார்க்கறதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறார். இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டுதானே வரார். அதனால இவர் எழுந்துருள பண்ணிட்டு போகக்கூடிய சிவனடியார்கள் இருக்காளே, அவாட்டுக்கு பல்லாக்கில இருந்தே விசாரிக்கிறார். திருவையாறுல வாகீசர் அப்பர் எழுந்துருள் இருக்கிறாரா, அவரை பார்க்கலாமா? அப்போ கீழேன்னு குரல் கேட்கிறது.
அடியே இதோ இருக்கிறேன். குனிஞ்சு பார்த்தா விபூதியும் கழுத்துல ருத்ராட்சமுமா தோல் தூக்கிண்டே வயோதிகரான அப்பரை பார்த்தார். பல்லாக்களையும் கீழே குதிச்சு விட்டார். இப்படி செய்யலாமா? அப்பர் சொல்றார், வேற எதுக்காக இந்த சரீரம்? தொண்டருக்கு தொண்டன், தொண்டருக்கு தொண்டன், சிவனடியாருக்கு தொண்டு செய்யறதுக்காக தானே இந்த சரீரம். அப்படி சந்திச்சாளாம். இவர் குழந்தைதானே நினைச்சாரா வயோதிகர்? இவரை குழந்தைதானே நினைச்சாரா? இவர் பிராமணன், அவர் வேளாளர் அப்படிங்கிற ஜாதி பேதமும் இங்க முக்கியம் இல்லை. இவர் வயசானவர், இவர் சிறு புள்ளை அப்படிங்கிற வயசும் இங்க முக்கியம் இல்லை. இது ஒரு கதை. அடுத்தபடி ஒரு ஆச்சரியம். அப்பர் அங்கேயே நடமாடின்னு இருக்கிறார். பல கஷேத்திரங்களுக்கு போறவர் வரவர். அவர்கிட்ட காசு கிடையாது. கோவில போனார், அங்க ஏதோ உண்டை கட்டி கிடைக்கும், அதை சாப்பிடுவார், சிவனேன்னு உட்காந்து. ஆனா உழைப்பர். கோவில்கள் பூரா தெருவெல்லாம் கூட புல்லு செத்துவர். ஏன்னா கோவிலுக்கு போறவா காலில் முள்ளு கத்தும். கவிடு சூதா தவிர யாரிடத்திலையும் எந்த பேச்சும் அவருக்கு தேவை கிடையாது. சிவனுக்கு சம்மதமா வாழ்ந்தா போறோம். கடும் வெயில், நல்ல கோட காலம், தாகம். திருப்பழனம்னு ஒரு ஊரு, திருவையாருடைய சமீபம். கொள்ளடத்திலேருந்து எங்கேயோ இறங்கி வரார். மணல் பொரியறது, தாகம், வறண்டு போறது. அப்பருக்கு பார்த்தா ஒரு தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசு அப்படின்னு பெயர். இவர் பேர் தான் திருநாவுக்கரசு. அப்பருக்கு தான் திருநாவுக்கரசுன்னு பெயர். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். இத பார்த்தா இது என்ன இப்படி ஒரு பெயர் இருக்கு? உள்ள அங்கேன்னு பார்த்தா மோர் தீர்த்தம் வேணுமா, கங்கா தீர்த்தம் வேணுமா? அருமையா பேசுறா. அவெல்லாம் விபூதிஷ்டன் இருக்கா, ருத்ராட்சம் தரிச்சன் இருக்கிறா. தண்ணி குடுன்னு கேட்க கூடாதான். திருநாவுக்கரசு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்க கூடாதான். திருநாவுக்கரசு. நம்மளா ராதேகிருஷ்ணா சொல்றது மாதிரி திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசுங்கிற சப்தத்திலேருந்து கண்டுபிடிப்பா, இன்னும் கொஞ்சம் வேணும், போரும் எல்லாமே. அப்படியே திருநாவுக்கரசன் அவ சொல்லணும். பாத்திரங்கள்லாம் பார்த்தா எல்லாம் திருநாவுக்கரசன் எழுதியிருக்கு. இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த அப்பர் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு கேட்டார், திருநாவுக்கரசன் ஒரு பெரிய மகான் இந்த ஊர்ல இருக்காரா? இல்ல, இங்க அப்பூதி அடிகள்னு ஒரு பெரியவர் இருக்கிறார், அக்னிஹோத்ரியான பிராமணர். அவர் தான் தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறார். அவர் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் பேரு வைப்பானே. ஏயா உமக்கு தெரியாது? திருநாவுக்கரசு தெரியாது? திருநாவுக்கரசு வாகீசர் அப்பர் சுவாமிகள். அவர் இடத்துல பரமபக்தி உடையவராச்சு. அப்பூதி அடிகள் பேரா அவருக்கு. அவரை போய் விசாரிக்கலாம். நேரு 2 பேரை பார்த்ததே இல்லை. இவர் கிளம்பி அக்ரஹாரத்துக்கு வர்றார். தண்ணீர் பந்தல்ல இருந்து வீசி நடக்கிறார். அவர் எப்போதும் மத்தியானம் 3 மணிக்கு தண்ணீர் பந்தல சரியா நடக்கிறதான்னு பார்த்துட்டு போற வழக்கம். அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு, அதிதி சத்காரங்கள்லாம் ஆகி, சிவ பூஜை எல்லாம் ஆகி, அக்னிஹோத்திரங்கள்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு தூங்க மாட்டார். தண்ணீர் பந்தல பார்த்துட்டு வரலான்னு வரார். கையில ஒரு கொண்டக்கழி வச்சுன்னு இருக்கிறார். பஞ்சகச்சம் அழகா இருக்கு. மேல வஸ்திரம் போட்டு இருக்கிறார். பரம வைதிகமா இருக்கிறார். விபூதி ருத்ராட்சங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கிறார். அங்கிருந்து வரும்பொழுதே வேதம் சொல்லிண்டோ, பஞ்சாபி சொல்லிண்டோ, சிவநாமன் சொல்லிண்டோ வருவார். திருநாவுக்கரசு இப்படி வரார். அதோ அப்பூதி அடிகளை பார்க்கிறார். திருநாவுக்கரச அவர் பார்க்கிறார். இவர் அப்பூதி அடிகளை பார்க்கிறார். 2 பேருக்கும் கண்கள்ல கண்ணீர் வருது, மேனி சிலிர்க்கிறது. யார் யாருன்னு தெரியாது. இவர்தான் ஏகமா அப்பூதி அடிகளா இருக்கணும். 2 பேரும் சந்திச்சு விட்டார். நீங்க தானே அப்பூதி அடிகள்? அடியேன். இந்த தண்ணீர் பந்தல் நீங்க தானே வச்சிருக்கிறேன்? சிவபெருமான் வச்சிருக்கிறார். அதுக்கு திருநாவுக்கரசு அப்படின்னு பேரு வச்சிருக்க காரணம், திருநாவுக்கரசு அவர்தான், அவருடைய பெயர்ல வச்சிருக்கேன். திருநாவுக்கரசு தெரியாது? யாரு திருநாவுக்கரசு தெரியாது? என்னையா இது? விபூதி இட்டு ருத்ராட்சம் போட்டு நமசிவாயன்னு சொல்லிட்டு
திருநாவுக்கரசு தெரியாது உமக்க, திருநாவுக்கரசு தெரியாத ஒரு சிவனடியார், திருநாவுக்கரசு தெரியாது. கையில கழி எடுத்துனா அடிக்க அவர். அப்பர் சுவாமி அடியேனத்தான் அப்படி சொல்லுவா,